வெல்கம் டு கிரேசல். ஸோ இன்னைக்கு பார்க்குற சாரீஸ் நல்லா ப்ரீமியம் லக்ஸரி வெட்டிங் சாரீஸ், டிஷ்யூ சில்க் கலெக்ஷன்ஸும் இருக்குது, நல்லா ரேஷியம் பட்டு சாரீஸ், கான்ட்ராஸ்ட் கோரே பார்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் வித் உங்களுக்கு பக்ரீத் ஆஃபரோட இருக்குது. பக்ரீத் ஆஃபர் அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வாட்டர் பாட்டில், சில்வர் பாட்டில் கிஃப்டோட இருக்குது. இது எல்லாத்தோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். ஸோ டிசைன்ஸ், கலர்ஸ் எல்லாமே இந்த தடவை செம்ம ப்ரட்டியராக நியூ டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ஓப்பன் வீடியோ யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் கார்ஜியஸான சாரீ பார்த்துலாமா. ரொம்ப அழகான கலர்ஸ், பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ். இது எல்லாமே நாலுமே ஒரே டிசைன் தான், உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் வேற. இது அழகான பர்பிள் கலர், செம்மையா இருக்கா, நல்ல பர்பிள் கலர். இது வந்து உங்களுக்கு டீப் பர்பிள், பர்பிள் வித் டீப் பர்பிள், நல்ல கோல்டன் டிஷ்யூ. இந்த கொடி டிசைன் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் சரிலாம் உங்களுக்கு டிஷ்யூ, செம்மையா இருக்கா, சூப்பரா இருக்கு வித் கிஃப்டோட. ஸோ இன்னையில இருந்து இன்னைக்கு நம்ம 3லயே கிஃப்ட் ஆரம்பிச்சிட்டோம். 3, 4, 5, 6, 7. ஸோ 7th May 5 PM வரைக்கும் ஆர்டர்ஸ் பண்ற எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. ஸ்பெஷலி இந்த கலெக்ஷன் 3000 அண்ட் அபோவ் புக் பண்ற எல்லாருக்குமே சில்வர் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு டிஷ்யூ, கோல்டன் டிஷ்யூ, அப்படி கிளிட்டரிங்கா ஷைனிங் அழகா பாத்தீங்களா. நல்ல ஒரு பர்பிள் கலர், ரோஸ் கோல்டு கலர். வாவ், பியூட்டிஃபுல், செம்மையா இருக்கா. ரோஸ் கோல்டு கலர் சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து செல்ஃப்லயே உங்களுக்கு பார்டர் இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல் கார்ஜியஸா இருக்குது. அண்ட் இது வந்து டார்க் பிங்க். ஓகேவா? டார்க் பிங்க் வித் இது என்ன கலரு, செரி பிங்கா, டார்க் பிங்க் வித் செரி பிங்க் பார்டர்ல வந்துருது. இது பாருங்க, மெரூன் வித் ஒரு பேஸ்டல் டோன்ல பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ சூப்பரா இருக்கு. எல்லாமே பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ். ஓகே, ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரெண்டும் எக்ஸாக்டா சேம் கலர், சேம் டிசைனோ. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, எது எந்த டிசைன் சொல்லிட்டு. இது எல்லாமே சாரீ டிசைன்ஸ் கொஞ்சம் சேமா தான் இருக்குது, பார்டர் டிசைன் மட்டும் சிம்பிளா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பார்டரும் சேமா இருக்குது, இதுவும் சேமா இருக்குது. எஸ், ஓகே. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு கொஞ்சம் மோரார்ல செல்ஃப்லேயே உங்களுக்கு பார்டர் வர மாதிரி, இது கொஞ்சம் டார்க் கலர்ல பார்டர் வர மாதிரி. இது லைட், இந்த ரெண்டுக்கும் லைட் கலர்ல பார்டர் வருது, இந்த ரெண்டுக்கும் டார்க் கலர்ல பார்டர்ஸ் வருது. ஓகேவா? ஸோ பர்பிள், டார்க் பிங்க் இன் த சென்ஸ் மெஜந்தா பிங்க், பர்பிள், மெஜந்தா பிங்க், ரோஸ் கோல்டு. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பட் என்கிட்ட இருக்கிற எல்லா சாரியும் இதே கலர்ல தான் இருக்கு. இப்போ ஈஸ்டர் கூட இந்த கலர்ல தான் சாரி கட்டினேன், இருந்தாலும் எனக்கு கண்ணு வந்து அந்த கலர்ல தான் போகும். இது வந்து அழகா உங்களுக்கு வந்து மெரூன். ஓகேவா? ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஜரி டிஷ்யூ சில்க் சாரீஸ், ஃபுல்லாவே கோல்டன் டிஷ்யூ, செம்ம கார்ஜியஸா இருக்கும். இதெல்லாம் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதெல்லாம் வந்து 7,000, 10,000, அந்த 7,000 to 10,000 ரேஞ்சில் இன்ஸ்டாகிராம்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? சில்க் மார்க் கிடையாது, பட் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஷ்யூ சில்க் சாரீஸ். ஓகேவா? ஸோ என்ன கலர் ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் பர்பிள் பார்த்துலாமா, ஏன்னா ரோஸ் கோல்டு நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த ரெண்டு லாஸ்ட்ல பார்க்கலாம். பிங்க் அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்பிள் பார்த்துலாம். ஓகே, அழகா இருக்கா, நல்ல ஒரு பர்பிள் டிஷ்யூ, பர்பிள் அண்ட் கோல்டு டிஷ்யூ, நல்லா டார்க் பர்பிள், நாவல் பல கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்துருது. ஒரு ஜான்ல உங்களுக்கு பார்டர் வந்துருது. செம்மையா இருக்கு சாரியே, செம்ம அல்டிமேட்டா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஃப்ளோயியா இருக்கு. அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பக்ரீத் ஆஃபருக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ பக்ரீத் முடிஞ்சுன்னா ஆஃபர் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆஃபர் போடுறோம் வித் கிஃப்டோட. கிஃப்ட் வந்து ஜஸ்ட் 5 days அந்த மாதிரி கொடுப்போம், 5 days 7 days அந்த மாதிரி கொடுப்போம். கிஃப்ட் கொடுக்கும்போது நீங்க உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். 7th ஈவினிங் 5 PM வரைக்கும், மே 7 ஈவினிங் 5 PM வரைக்கும் மட்டும்தான் கிஃப்ட். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் அக்கா இப்பதான் வீடியோ பார்த்தேன், எனக்கு கிஃப்ட் கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. எங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து எக்ஸ்பெக்ட், நாங்க ஒவ்வொருத்தரையும் கிஃப்ட் நிறைய நாங்க வந்து ஸ்டாக் எடுத்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நான் கிஃப்ட் வந்து 7 சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 5th அன்னைக்கே காலியாகிற மாதிரி ஆயிரும். 6th பாதி பேருக்கு தான் சில்வர் வாட்டர் பாட்டில் இருக்கும், பாதி பேருக்கு இருக்காது. நான் நினைப்பேன் நிறைய பேர் 3,000 மேலே வாங்க போறாங்க. நான் வந்து நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நிறைய வாங்கி வச்சிருப்பேன். 3,000 கீழே நிறைய ஆர்டர்ஸ் வரும், நம்ம அதுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் நிறைய வாங்கி வச்சிருப்பேன். பட் ஆக்சுவலி பார்த்தா எனக்கு 3,000 மேலதான் நிறைய ஆர்டர்ஸ் வருது டோட்டல் அமௌண்ட்ல. ஓகேவா? நிறைய ஆர்டர்ஸ் வருது. சில்வர் பாட்டில் தான் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ஸ்டாக் இருக்கும், சில்வர் பாட்டில் காலி ஆயிடுது. நான் எவ்வளவு சில்வர் பாட்டில் வாங்கினாலுமே அந்த இப்போ 7 வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் அப்படிதான் ஆச்சு. லாஸ்ட் டைம் நான் நிறைய பாட்டில் வாங்கியுமே எனக்கு லாஸ்ட் டைம் இப்படிதான் ஆச்சு. உடனே முந்தின நாள் நைட்டு போய் பக்கத்துல போய் ஷாப் பண்ணி, பக்கத்துல கொஞ்சம் ஹை ரேட்டு தான், நமக்கு டபுள் ரேட் தான் பக்கத்துல, பட் பக்கத்துல போய் உடனே ஷாப் பண்ணி உடனே அவங்களுக்கு வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் டிஸ்பாச் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க.
7th சொல்லியிருக்கேன்னா எனக்கு 5th 6th எனக்கு வந்து வாட்டர் பாட் காலி ஆயிரும். பட் நான் வந்து gift கொடுக்காம க்ளோஸ் பண்ணலாம் கிடையாது. அவங்களுக்கு நான் பக்கத்துல போய் வாங்கியது நான் வந்து gift கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்துட்டு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா 10ஆம் தேதிக்கு மேல அடுத்த வாரம் வந்துட்டு நான் இன்னைக்கு தாங்க வீடியோ பார்த்தேன், எனக்கு gift கொடுங்கன்னு கேட்குறீங்க. அப்படி கேட்காதீங்க, எல்லாத்துலயும் இதே மாதிரி நடக்குது. அதனால நான் உங்களுக்கு இந்த தடவை கிளியரா சொல்லிட்டேன். ஓகேவா? எல்லாம் ஒரு பர்பிள் கலர்ல சூப்பரான டிஷ்யூ சில்க் சாரி, அழகான ஒரு கொடி டிசைனு, கோல்டன் ஜெல்ல ரொம்ப அழகான ஒரு கொடி டிசைன், பர்பிள் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகான ஒரு டிஷ்யூ சில்க் சாரி. இதான் உங்களுக்கு பல்லு. இதுல உருவம் கிடையாது, இந்த சாரீஸ்ல எதுலையுமே உருவம் கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் பார்த்து உருவம் இல்லாத கலெக்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா பக்ரீத்காக. ஓகேவா? ஸோ அதனால நீங்க எல்லாருமே சூஸ் பண்ணிப்பீங்க. ஸ்பெஷலி நம்ம முஸ்லீம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ சில்க் சாரீஸ், ரேஷம் போட்ட சாரீஸ் ரொம்ப லைக் பண்றதுனால நான் இன்னைக்கு வந்து உருவம் இல்லாத கலெக்ஷனை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வீடியோக்கு. அதனால நீங்க பார்த்துட்டு இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பர்பிள் வித் டார்க் கலர் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இன்னுமே அந்த ஸ்ரீ சாய் சில்க் ராஜி இருக்காங்க இல்லையா, நாகலட்சுமி. ஓகேவா? ஸோ அவங்களோட இது இன்னுமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இன்னுமே எனக்கு வந்து தூக்கம் வரல. லாஸ்ட்ல பேசலாம். ஓகேவா? ஸோ சண்டே கூட இதை பத்தி நான் பேசியிருந்தேன். நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு அதுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் யாருமே தெரியாது அப்படின்ட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து அந்த நியூஸ்லாம் அனுப்பி விட்டுருந்தேன். எனக்கு ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரே பிசினஸ்ல இருக்கும், அதுக்குள்ள போட்டி இருக்கும். இந்த போட்டிக்கு ஓனர், அந்த போட்டிக்கு ஓனர், போட்டி பொறாம இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட யாருமே இது வரைக்கும் போட்டி போட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து தனியா யூனிக்கா கிரியேட்டிவா போயிட்டு இருந்தாங்க. யாருமே இவங்க கிட்ட போய் இவங்களுக்கு காம்படிட்டரா யோசிச்சதே கிடையாது. அவங்க தனி லைன் தனி பார்த்து அவ்வளவு அழகா கிரேஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோஸ் போடுறதாகட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி அவங்க வந்து ஒரு குட் சோல், ரொம்ப பியூர் சோல், குட் சோல். அவங்களுக்கு இந்த நிலைமையான உண்மையாவே எனக்கு இப்போ கூட வருத்தமா இருக்கு. நான் லாஸ்ட்ல பேசுறேன். ஓகேவா? என்ன இடையில நம்ம வந்து பிசினஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோஸ் பார்ப்போம். நம்ம ஃப்ரீயா இருக்கிறவங்க லாஸ்ட்ல கொஞ்சம் நான் ஏதாவது என் மனசுல உள்ளதை பேசுவேன், அதை லாஸ்ட்ல சொல்றேன். நீங்க அதை வந்து லாஸ்ட்ல கேளுங்க. ஓகேவா? தெரியாத ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்க புரியாதவங்க லாஸ்ட்ல பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ரொம்ப அழகான உங்களுக்கு மெஜெண்டா பிங்க் கலர்லாம் சூப்பரான ஒரு சாரி, கோல்டன் டிஷ்யூ பார்டர் வந்து உங்களுக்கு டார்க்கான ஒரு இந்த செரி பிங்க், டார்க் பிங்க். ஓகேவா? நல்லா இதான் உங்களுக்கு டார்க் பிங்க். ஓகே, சூப்பரான பிங்க் அண்ட் பிங்க். இதுல வந்து ஃபுல்லா கோல்டுல வருது. செம சூப்பர் சாஃப்ட் ஃபிளெக்சிபிள் ஃப்ளோயா இருக்கு. இதான் பிளவுஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாரிலையும் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஃபிளவர்ஸ் போட்டு பிளவுஸ் இருக்கும். இது உங்களுக்கு பல்லு போர்ஷன்லயே உங்களுக்கு வந்து உருவம் கிடையாது. எல்லாமே ரொம்ப சாஃப்ட் சில்கி ஃப்ளோயி அண்ட் அப்படி ஸ்மூத்தியா இருக்கிற சூப்பரான சாரி. ஓகே, இது நல்ல டார்க்கான பிங்க் கலர். ஓகே, ஸோ 4 கலர்ஸ் வச்சிருக்கோம். 4 பியூட்டிஃபுல் கலர்ஸ். ஓகே, இதோட பாக்ஸ் அங்கே எல்லாமே உங்களுக்கு நான் பாக்ஸ் போட்டு அப்படி இப்படியே வச்சிருவேன். அப்போதான் வந்து உங்களுக்கு நான் என்னது ஆர்டர் எடுக்கும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். ஒரே இடத்துல வச்சிருவேன். இது வந்து ரொம்ப அழகு கியூட்டான உங்களுக்கு ரோஸ் கோல்டு கலர். செம்ம எனக்கு இந்த கலர்னா அப்படி பிடிக்குங்க. உண்மையா எனக்கு இந்த கலர் அவ்வளோ பிடிக்கும். முக்கால் ஜான்ல பார்டர் கரெக்டாக ப்ளீட் வைக்கிற சைஸ்ல. நிறைய பேர் முக்கால்வாசி பேர் இந்த சைஸ் தான் ப்ளீட் வைப்பீங்க. ஒரு சிலர் இப்போ வந்து ப்ளீட் ப்ளீட்டிங் பண்ணி இன்னும் கியூட்டா குட்டியா வச்சுக்கிறீங்க. இந்த சைஸ்லயும் வைக்கிறீங்க. நான்லாம் இதை விட சின்னதாக வைக்கிறேன். பட் ஒரு சிலர் இந்த மாதிரி இது நார்மல் சைஸ், ப்ளீட் வைக்கிறதுக்கு நார்மல் சைஸ் இது. ஓகேவா? நல்ல அழகு ரோஸ் கோல்டு கலர். இந்த கலர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பியூட்டிஃபுல், சான்ஸ்லெஸ், ஃபுல்லா கோல்டு. நம்ம அகானா கிருஷ்ணன் வந்து அவங்களோட சிஸ்டர் வெட்டிங் கேட்டீங்களா, எக்ஸாக்ட் கலர். ஓகே, கேரளா ஆக்ட்ரஸ், அவங்களுமே பொட்டிக்கு வச்சிருக்காங்க. இது ரெண்டு பக்கமே சேம் லென்த்ல உங்களுக்கு வந்து பார்டர். கலரே அழகா இருக்குங்க, ரொம்ப அப்படி மின்னுது. ரெண்டு பக்கமே சேம் டிசைன்ல சேம் லென்த்ல உங்களுக்கு பார்டர். கோல்டன் ஜரி, ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டன் ஜரி. இந்த சாரீஸ் இந்த பிரைஸ்லலாம் 6000 அபோவ் தான் கொடுக்குறாங்க. இன்ஸ்டால நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பிரைஸ்ல கொடுக்கணும் பாருங்க. குவாலிட்டி அப்படி இருக்கும். இந்த சாரீஸோட குவாலிட்டிலாம் சொல்லவே வேணாம், அப்படி இருக்கும். இதான் உங்களுக்கு சாரீ, இது உங்களுக்கு பல்லு, இது பிளவுஸ். ஓகே, நல்லா கோல்டன் டிஷ்யூ பிளவுஸ். இது உங்களுக்கு பல்லுமே ரொம்ப கிராண்டா இருக்கு, உருவம் இல்லை. ஓகேவா? ஸோ பல்லு ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், உருவம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா கோல்ட்லேயே உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஃபிளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சாரி ரொம்ப ஃப்ளோயி டிஷ்யூனாலே உங்களுக்கு வந்து மொடா கிடையாது, ரொம்ப ஃப்ளோயி. நான் இதில் போடும்போதே எப்படி மடிஞ்சு கிடக்கு பாருங்க. போடும்போதே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃப்ளோயி. நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அப்படியே கட்டினா கூட உங்களுக்கு அப்படியே நிற்கும். இதை பாருங்க. ஓகே, ரொம்ப ஃப்ளோயியான மெட்டீரியல்ல தான் நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அழகு பியூட்டிஃபுல் கலர். இந்த கலர்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அழகு. ஆனால் எல்லாத்துலையும் லிமிட்டடாக தான் ஸ்டாக்ஸ். ஓகே, நீங்கள் வந்து உடனே நிறைய ஸ்டாக்ஸ் கேட்காதீங்க, லிமிட்டடாக தான் ஸ்டாக்ஸ். ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பிரைட்ஸ் மேடுக்கு நிறைய பேர் பல்கா 6 கிடைக்குமா 8 கிடைக்குமான்னு கேட்குறீங்க. 2 தான் கிடைக்கும், இல்லை 3 தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு 2 சிலையில தான் 3 இருக்கும்.
ஏன்னா இது கொஞ்சம் ஹை ரேஞ்ச் சாரீஸ்லாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து டோட்டலா பல்கா எடுத்து வைக்கிறது இல்லை. ஆனா ரெகுலரா வந்துகிட்டு இருக்கோம். வேற டிசைன்ஸ் மாறும், கலர்ஸ் மாறும். ஓகேவா, செம்மையா இருக்கா? நல்லா க்ளோஸ் அப்ல பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெரூன் பாக்ஸோட காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நல்ல மெரூன். ரீசெண்டா நம்ம யாரு அம்பானி அவங்க ஒய்ஃப் பேர் என்னது, டக் டக்குன்னு எல்லா நேமும் மறந்துடும். நீதா அம்பானி. ஓகேவா, இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ நீதா அம்பானி மேமோட அவங்க வந்து பார்டர் வந்து டார்க் மெரூன்ல போட்டிருப்பாங்க. சாரி இதே மெரூன்ல உங்களுக்கு கோல்டன் டிஷ்யூ, பார்டர் டார்க் மெரூன், அந்த மாதிரி ஒரு சாரி ஒன்று கட்டியிருந்தாங்க. அதை நான் ஃப்ரண்ட்ல போட்டு பேக்ல நம்மளோட சாரி போட்டு ஒரு ரீல் போட்டிருந்தேன். அது இமீடியட்டா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுல இந்த 3 பீஸ் இருந்தது, 3மே அன்னைக்குமே எனக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அது ரெகுலரா கேட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து டார்க் மெரூன் பார்டர் இல்ல. ஓகேவா, இது வந்து நம்மளோட பிளஷ் பிங்க் பார்டர். இது மெரூன் வித் பிளஷ் பிங்க்ல உங்களுக்கு பார்டர் வந்துருது. பேஸ்டல் டோன்ல உங்களுக்கு பார்டர் வந்துடும். லைட்டா ஒரு கிரேப்ஸ் கலர் மாதிரி. ஓகேவா, ஒரு லாவெண்டர் பிளஷ் பிங்க் மாதிரியான ஒரு சூப்பரான பார்டர். மெரூன் வித் மெரூன் டார்க் பார்டர். வேற வேற டிசைன்ஸ்ல உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, நல்ல அழகான கொடி டிசைன், செம்ம சூப்பர் ஸ்டன்னிங்கா இருக்குது. இதோட பிளவுஸ், இதோட பல்லு. ஸ்டன்னிங் அண்ட் எலிகன்ஸான சாஃப்ட் டெக்ஸ்சர்ல ஒரு பிரீமியம் டிஷ்யூ சில்க்ஸ். ரொம்ப சாஃப்டியான டெக்ஸ்சர்ல ஒரு பிரீமியம் டிஷ்யூ சில்க் வேணும்னா டக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகான டிஷ்யூ சில்க் சாரீஸ், செம ப்ரெட்டியா இருக்கு. வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. வித் ஆஃபர் பிரைஸ்ல, வித் உங்களுக்கு சில்வர் பாட்டில் ஃப்ரீயோட. ஓகே, சில்வர் பாட்டில் 7th May வரைக்கும் தான் சில்வர் பாட்டில் ஃப்ரீ இருக்குது. ஓகே, சூப்பரா இருக்கா? ஸோ இதுல 4 கலர்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எந்த டிசைன் பார்க்கலாம் அப்படின்னா, இதுல ஜஸ்ட் 2 கலர்ஸ் இருக்குது. செக்ட் பேட்டர்ன் மேல உங்களுக்கு ஃபுல்லா ஃபிளவர்ஸ், ரேஷம் பட்ட சாரீஸ். இது எல்லாமே அழகா இருக்கா? செக்ட் பேட்டர்ன்ல உங்களுக்கு ஃபிளவர்ஸ். இதுல பீச் கலர் ஒன்று இருக்கு, கிரீன் கலர் ஒன்று இருக்கு. கிரீன் வந்து நல்ல ஒரு லீஃப் கிரீன். ஓகே, செம்மையா இருக்கு. பீச் அண்ட் கிரீன் இருக்குது. கிரீன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிரீன் கொண்டு வரேன். இது லீஃப் கிரீன் சொல்றத விட இன்னொரு டிஃப்ரெண்டான கிரீன். பேரட் கிரீனும் கிடையாது, லீஃப் கிரீனும் கிடையாது. ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு கிரீன். உங்களுக்கு வீடியோல தெரியுதுல அந்த கலர் தான். ஓகே, பேரட் கிரீனும் கிடையாது, லீஃப் கிரீன். அந்த ரெண்டுக்கும் இடையில அந்த என்ன கலர் இது, எக்ஸான கிரீனும் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்டான கிரீனுங்க. நிறைய ஷேட்ஸ் இருக்கு கிரீன்ல. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கிரீன். அடிக்கவும் செய்யாது, உங்களுக்கு அழகு கிரீன். ஓகே, இதுல வந்து உருவம் இல்லாம பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் பல்லு பார்க்கல, பல்லு பார்த்துட்டு சொல்றேன். ஃபுல்லா கோல்டன் சரியில. இது பிரீமியம் ரேஷம் பட்ட சாரீஸ். 1 ஜான் அண்ட் 1.25 ஜான் உங்களுக்கு பார்டர் வந்துட்டு. சாரி ஃபுல்லா செக்ட், அதுக்குள்ள ஒரு இன்ட்ரிகேட்டட் ஃபிளாரல் மோட்டிவ்ஸ். செக்ஸ்க்கு மத்தியில இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் வர மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் சின்ன ரெண்டுல பார்டர். ஓகே, செம்மையா இருக்கா? சூப்பரா இருக்கு. பியூட்டிஃபுல் செம அல்டிமேட். அழகா இருக்கா? இதோட பிளவுஸ் நான் வந்து இது உருவம் மோட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். உருவம் இருக்கான்னு இல்ல. ஓகேவா, ஸோ இதுவும் உருவம் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தான், சாரி தான். ஓகேவா, ஸோ செம அல்டிமேட்டான ஒரு பியூட்டிஃபுல் சாரி. நல்லா ஒரு கிரீன் கலர்ல செம்ம சூப்பரா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி. இதான் உங்களுக்கு பல்லு போர்ஷன். பல்லுல இந்த மாதிரி லீவ்ஸா வந்துருது. இல்ல ரவுண்ட் சக்ரா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளாரல் டிசைன்ஸ், மேங்கோ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகு, ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி, செம ப்ரெட்டியான சாரி. வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். அல்டிமேட்டா இருக்கா? பியூட்டிஃபுல்லா இருக்கா? சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் எடுத்து இதுக்கு வச்சிடலாம். இதுல அடுத்த கலர். நெக்ஸ்ட் இந்த சாரீஸ் எல்லாம் நாங்க வந்து பாக்ஸ் இல்லாம வைக்கவே மாட்டோம். பாக்ஸோட வச்சுதான் அப்படி இப்படியே உங்களுக்கு வந்து பாக்ஸ்ல க்ளோஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா எல்லா இடமும் நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடையும் கேட்கும்போது இது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி தான் சொல்லணும். சம்டைம்ஸ் இது சோல்ட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஒரு அவசரத்துல பேக்கிங் பண்ணும்போது டக்குன்னு ஒரு இந்த சாரி எடுத்து பேக் பண்ணி அனுப்பிடுவோம். பட் இன்னொரு கஸ்டமருக்கும் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் எடுத்திருப்போம். பட் அதுக்கப்புறம் எல்லா பாக்ஸும் தேடுற மாதிரி இருக்கும். நிறைய பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா பாக்ஸும் தேடி முடிச்சதுக்கப்புறம் இல்லைன்னு ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஐயோ இல்லையே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா முந்தின நாள் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அடுத்த நாள் ஆர்டர் பேக் பண்ணி டிஸ்பாச் பண்ணும்போது தான் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் நைட்டு தான் உங்களுக்கு அப்டேட் வரும், இந்த சாரி இல்லை சிஸ்டர் வேற சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரொம்ப ரேராக தான் நடக்குது. ஓகே, ஸோ சேம் டே புக் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ஜான் 1.25 ஜானில் உங்களுக்கு பார்டர் வந்ததுதா. அழகாக உங்களுக்கு பீச் கனகாம்பரம் பூ கலர், செம்ம பியூட்டிஃபுல்லான கனகாம்பரம் பூ கலர். அதுலேயும் உங்களுக்கு கோல்டன் சாரி ப்ரீமியம் குவாலிட்டி. ஓகே, இது ஒரு பல்லு, சாரி இது பிளவுஸ். இது உங்களுக்கு பல்லு போர்ஷன். உருவம் கிடையாது. ரொம்ப அழகான ஒரு சாஃப்ட் எலகன்ஸான சாரி. இது வந்து ஃபுல்லா செல்ஃப்லேயே வருது. கான்ட்ராஸ்டும் ரொம்ப ரேரா தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கான்ட்ராஸ்ட் மூவ் ஆகிறதோட செல்ஃப் ரொம்ப மூவ் ஆயிட்டு இருக்குது. அதனாலதான் என்னமோ தெரியல, நான் கான்ட்ராஸ்ட் எடுக்க அந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து கான்ட்ராஸ்டோட செல்ஃப்ல அவ்வளோ சேல்ஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ அதனாலே வந்து நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் சேல்ஸ் ஆகும். சிலருக்கு நான் இப்போ காட்டன் சாரீஸ் போட்டேன்னா எனக்கு காட்டன் சேல்ஸே ஆகாது. இந்த மாதிரி கிராண்ட் கலெக்ஷன் மட்டும் தான். பிலோ 1000 போட்ட சாரீஸ்லாம் எனக்கு வந்து ஃபாஸ்ட் சேல்ஸே கிடையாது. சிலருக்கு
1000 அபோவ் சாரீஸ் வந்து சேல்ஸே ஆகாது. பிலோ 1000 மட்டும் தான் சேல்ஸ் ஆகும். சில பொட்டிக்லாம் பாத்தீங்கன்னா 399, 499, 599, 699 அந்த சாரீஸ் மட்டும் தான் சேல்ஸ் ஆகும். அவங்க ஏதாவது காஸ்ட்லியா போட்டாங்க அப்படின்னா 1000 மேல போட்டாங்கன்னா சேல்ஸே ஆகாது. ஸோ ஒவ்வொரு பொட்டிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸரி டைப் ஆஃப் கஸ்டமர். அபோவ் 1000ல தான் மினிமம் சேல்ஸ் ஆகுது. கொஞ்சம் பேருக்கு தான் கொஞ்சம் காட்டன் சாரீஸ் நார்மல் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ நான் கம்மி ரேஞ்சில் போட்டேன்னா எனக்கு சேல்ஸே ஆக மாட்டேங்குது. அதனால நம்ம பேஜில் அந்த அளவுக்கு சேல்ஸ் கம்மி ரேஞ்சில் அந்த அளவுக்கு சாரீஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? இது வந்து லாவெண்டர் வித் என்ன ரெட்டு, முகூர்த்தம் ரெட்டு. ஓகேவா? ஒரிஜினல் பார்டர், இதுலயும் உருவம் கிடையாது, இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ். இது கான்ட்ராஸ்ட்ல கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? நல்ல ஒரு ட்ரெண்டிங் கலர். இந்த கலர்லாம் ஒரு ஒன் இயர் இல்லை, ஒரு 10 monthsக்கு முன்னாடி அப்படி ஒரு டாப் ஹிட் அடிச்ச கலர் இந்த கலர். ஓகே, செம்ம சூப்பரா உங்களுக்கு லாவெண்டர் வித் ரெட் கலர்ல ரேஷம் பட்டு சாரி, கோல்டன் சாரி. செம்மையா இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கா, சூப்பர் அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ரெட் கலர்ல பல்லு, நல்லா ஒரு முகூர்த்தம் ரெட்ல பல்லு, முகூர்த்தம் ரெட்ல பிளவுஸ். சாரி, இது உங்களுக்கு பல்லு, பிளவுஸ். அழகா ஃபிளாரல் டிசைன்ஸ், இந்த மாதிரி செக் பட்டன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி உருவம் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி பெரிய பெரிய மோட்டிவ்ஸ் உள்ள செக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர உருவம் கிடையாது. செம்ம சாஃப்ட், சூப்பரான சாஃப்ட் கான்ட்ராஸ்ட் கோர்வை பார்டர் ரேஷம் பட்டு சாரீஸ். ஓகே, எல்லாமே கோல்டன் சரி. அதையும் நம்ம வந்து கோல்டன் சரி போடுறதால நம்ம கிட்ட சேல்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் காப்பர்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் கம்மியாயிடுச்சு. கோல்டன் சரி காஸ்ட்லி, அதாவது நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்க. காப்பர் சரிக்கு மேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா அது சரி வேற, இது சரி வேற. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கலெக்ஷன் போயிடலாமா? இந்த சாரி எத்தனை பேருக்கு வேணும்? நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க, ஒரு லாவெண்டர் கலர் போட்டிருந்தேன். இதில் இமீடியட்டாக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் கேட்குறீங்க அதை எப்படியாவது எனக்கு ரீஸ்டாக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ரீஸ்டாக் இப்போதைக்கு வராது, ஏன்னா வேற கலர்ஸ் டிசைன்ஸ் மாறும். இப்போ 3 கலர்ஸ் அதை வந்து கொண்டு வந்திருக்கோம். பேபி பிங்க், இது என்ன கிரீன்னா ரொம்ப அழகான கிரீனுங்க. ஸ்னேகா கிரீன்லயும் டார்க்கு, பாசா கிரீன்லயும் டார்க்கு, ஆலிவ் கிரீன் அது கொஞ்சம் வேற, அது கொஞ்சம் எல்லோவிஷ் டோனா இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான அழகான கிரீன். ஓகே, இந்த கலர் கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் இருக்காது. நீங்க யாரும் எடுக்கலன்னா நான் எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு இந்த கிரீன் ரொம்ப பிடிச்சது. என்கிட்ட இந்த கிரீன்ல சாரி கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகேவா? பட் இப்போதைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் இல்லை, இருந்துச்சுன்னா எடுத்து கட்டிக்கலாம். ஓகே, இது வந்து நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க்கு, ராணி பிங்க்லயே கொஞ்சம் டார்க்கா இருக்கு. கொஞ்சம் வாடாமல்லியும் ராணி பிங்கையும் மிக்ஸ் ஆன அப்படி இருக்கும், அப்படி இருக்குது. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, டபுள் ஷேட். இது பேபி பிங்க். ஸோ இதுதான் நம்ம சச்சின் டெண்டுல்கரோட பொண்ணு சாரா டெண்டுல்கர் கட்டியிருந்தாங்களே அந்த பேபி பிங்க் கலர். இந்த கலர் செம்ம கிரைஸா போயிட்டு இருக்குது. இந்த கலர் எப்போ போட்டாலுமே டக் டக்குன்னு புக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கலருக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டு. ஃபர்ஸ்டா புக் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான கலர். 3 கலர்ஸ் என்கிட்ட நிறைய பிங்க் இருக்கு, அதனால நான் பிங்க் ஷேட்ஸ் டச் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த கிரீன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கலர் இல்லைன்னா நீங்க எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன். பட் நீங்க புக் பண்ணாலும் நான் எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கலர் இல்லை. ஸோ உங்களுக்கும் இல்லாத கலர் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஒரே இருக்கிற கலராகவே புக் பண்ண கலராகவே எடுக்கிறத விட இல்லாத கலர் பார்த்து சூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு பேபி பிங்க், கிரீனு, இதெல்லாம் நல்லா இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். என்கேஜ்மெண்ட் அதுக்கெல்லாம் கிரீன் எடுப்பீங்களா, இது டிஃப்ரெண்டான யூனிக்கான கிரீன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிரீனை பார்த்துக்கலாமா? எனக்கு கிரீன் மேலே ஒரு கண்ணு. ஸோ இந்த சாரீ தான் நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். இதே பார்டர் அழகா இருக்கா, ஒரு இன்ட்ரிகேட்டட் பார்டர் இருக்கும். ஓகே, பேக் சைட் ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும். கோல்டன் சரி, நல்லா அழகாக இன்ட்ரிகேட்டடான லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வர மாதிரியான பார்டர். சாரியுமே பாருங்களேன், சாரியில் வந்து உங்களுக்கு வந்து மீனா ஒர்க் இருக்கும். பட் அது வந்து தெரியாமல் அதே கலரில் கொடுத்துருப்பாங்க. செல்ஃபில் கொஞ்சம் ஒரு லைட் டார்க்கர் ஷேட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுக்கும் ஹைலைட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேவா? மற்ற சாரீஸில் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இந்த சாரியில் ஒவ்வொரு ஃப்ளவரையும் கொஞ்சம் அதில் வேற இந்த லீஃப் பாருங்களேன், அதுலேயே வேற ஷேட் ஆஃப் லைட். இது சாரி லைட்னா அந்த கலர் வந்து டார்க் கலர்ல ஹைலைட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படின்னு அழகா இருக்கும். அந்த டிசைன் வந்து துணிப்பா தெரியும். ஓகேவா? நல்ல அழகு ரேஷம் பட்டு சாரி. ஸோ இந்த சாரிக்கு செம்ம ஒரு டிமாண்ட், லாவெண்டர் கலருக்குலாம் செம்ம டிமாண்ட். சூப்பரான சாரி. இப்போ உங்களுக்கு பக்ரீத் ஆஃபர் வித் வாட்டர் பாட்டில் கிஃப்டோட இருக்குது, மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல அழகா லீஃப் டிசைனு. ஓகே, நிறைய பேர் நான் எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுறேன் அந்த லாவெண்டர் கொண்டாங்க அப்படின்னீங்க. நான் கண்டிப்பாக திரும்ப லாவெண்டர் ரீஸ்டார்ட் பண்ணேன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இல்லைன்னா வேற டிசைன்ஸில் கொண்டு வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக் டிசைன்ஸ் கொண்டு வரேன். ஓகேவா? ரொம்ப அழகு பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நல்லா கோல்டன் சைடில் லீஃப் மோட்டிவ்ஸ் செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட், வெட்டிங், ரிசப்ஷன், நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ள கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து தாராளமாக கட்டலாம்.
ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அக்கா நான் வந்து 40,000 எடுத்த சாரீ கூட இந்த அளவுக்கு ஒர்த்தியா தெரியல, இந்த அளவுக்கு டிசைனா இல்லை, இந்த அளவுக்கு அழகா இல்லை, ஷைனிங் இல்லை, பட் உங்ககிட்ட எடுக்கிற சாரீ அவ்வளோ நல்லா இருக்குக்கா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து அவ்வளோ நிறைய எனக்கு வந்து வாய்ஸ் நோட் ரிவ்யூஸ் வந்திருக்கு. பட் நான் இது வரைக்கும் வாய்ஸ் நோட் எதுவுமே, ஏன்னா அது வாட்ஸ்அப்பில் உள்ள வாய்ஸ் நோட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி இதில் போட முடியல, இன்ஸ்டால எதுலையுமே போட முடியல, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணி போடணும். அதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய வாய்ஸ் நோட் வந்திருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ ஹாப்பி ஃபீட்பேக் வந்து வாய்ஸ் நோட்டாக, நம்ம ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் நோட் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. பட் கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்து உங்களுக்கு வாய்ஸ் நோட் அவ்வளோத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். ஓகே, பார்ப்பீங்க. அவ்வளோ நிறைய பேர் வந்து போத்தீஸ் கூடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து போத்தீஸ் மாதிரி வளர்ந்துருவீங்க அப்படின்ட்டு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இப்போ இல்லை, அதெல்லாம் 1 இயர்க்கு முன்னாடி. நான் அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பட் கஸ்டமர் வந்து நீ போத்தீஸை விட பெரிய லெவலில் வருவாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் எனக்கு வந்து தொட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தூரம்னு நான் நினைக்கிறவா. இது போதும் அப்படின்ட்டு நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ இல்லை 1 இயர்க்கு முன்னாடியே நீ இப்படி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவானந்தம் மேம். ஓகே, பேபி பிங்க் கலர் ரொம்ப அழகா உங்களுக்கு, எனக்கு அவங்க நேம்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். நல்லா அழகா உங்களுக்கு கோல்டன் ஜெரியில் பேபி பிங்க் கலரு. சாரா டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கரோட பொண்ணு சாரா டெண்டுல்கர். அவங்க பாபி டால் மாதிரி இருப்பாங்க. சாரா டெண்டுல்கர்னு கூகுளில் போடுங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அவங்கள. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்க கட்டியிருந்தா அதே கலர். ஓகேவா, சாரா டெண்டுல்கர்னு கூகுளில் போட்டாலே இந்த கலரில் அவங்க கட்டி, ஆனால் இந்த அது வந்து வேற ஒர்க் வச்ச சாரி. பட் ஆனால் இதே கலர் தான். அந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்ப்பீங்க, பார்க்காதவங்க. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு, இது உங்களுக்கு பல்லு, உருவம் கிடையாது. ஓகேவா, ஸோ செம்ம பியூட்டிஃபுல் அல்டிமேட்டான. ஏன்னா நான் சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போலாம் எனக்கு வந்து டைம், உண்மையாகவே டைம் இல்லைன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப தப்பு. டைம் நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப் போடணும், ஆள் போடணும். நான் ஸ்டாஃப் யாரெல்லாம் வச்சுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு அக்கா வீட்டு வேலை செய்வாங்க. அவங்களோட பொண்ணை வந்து, அவங்க பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, அவங்க பொண்ணை வந்து நான் என்னோட வேலைக்கு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்காரு, இருந்தும் இல்லாமல் இருக்கிறாரு. நல்லா குடிச்சிட்டு நல்லா இவங்களோட ரூபாயெல்லாம் வாங்கிட்டு ஊர் சுற்றுற கேஸ் அவர். ஓகேவா, இந்த கதையை நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஓகே, வந்து ரூபா வாங்கிட்டு போய் இவங்களை அடிச்சு போட்டுட்டு ரூபா வாங்கிட்டு போயிடுவார். இவங்க வந்து கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு ரூபா வச்சு ஒரு பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. 3 பிள்ளைங்கள 3 பசங்களை வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் விலைக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அதனாலே நான் அவங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு, சேர்ந்த பொண்ணு 10 நாள் வரமாட்டா, எக்ஸாம் டைம்லலாம் வரமாட்டா. பட் இட்ஸ் ஓகேம்மா நீ படிவோன்னு சொல்லிட்டு நானும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஒரு மந்த் ஃபுல்லாகவே வரல, டிசம்பர்லாம் வரல. பட் ஃபுல் சேலரி நான் கொடுத்தேன். ஏன்னா வந்து படிக்கிற பொண்ணு இந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறா, சேலரி கொடுத்துடணும், தகப்பனோட ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அந்த கதை லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஓகே, இது நல்லா ஒரு என்ன கலர்னா பட்டு ரோஜா பிங்க்கும் வாடாமல்லி பிங்க்கும் டபுள் கலர். ஓகேவா, பட் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறது வாடாமல்லி கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. சாரியோட கலர் வந்து உங்களுக்கு பட்டு ரோஜா பிங்க். அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கா, செம்ம டார்க் கலர், அழகாக இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கலர் மேலே ஒரு கிரேஸ். இது ஒரு மாதிரி பர்பிள் பிங்க் கலர். ஓகேவா, பர்பிள் அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரி ஒரு டபுள் கலரு, செம்மையாக இருக்கும். சூப்பரான சாரி. நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன், அந்த ஸ்ரீ சாய் அந்த சில்க் அவங்களையும் எங்கள் மெய்ட் அக்காவையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆச்சு. ஓகேவா, ஸோ அந்த கதையை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ஒரு 2 சேலை இருக்குது. ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து நல்லா பர்பிள் பிங்க் கலர், நல்லா பட்ரோஜா பிங்க், வாடாமல்லி பிங்க். பர்பிள் பிங்க்ல ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரிகேட்டட் ஃப்ளாரல் கோடி டிசைனில் பியூட்டிஃபுல்லான சாரி. உருவம் கிடையாது. இதான் பல்லு. ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ப்ளவுஸ். சூப்பரான ஒரு கலெக்ஷன், ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, செமையாக இருக்குது, மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த கார்ஜியஸ் கலெக்ஷன் வந்துடலாமா. அதில் உருவம் இல்லைன்னு நினச்சி எடுத்து வச்சிருக்கேன். பல்லுவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பார்டரில் இருக்கா இல்லை, பல்லுவில் இருக்காதுன்னு நினச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிராண்ட் கலெக்ஷன். இதில் 2 கலர், ரெண்டுமே மோரர்ல சிமிலர் பட் டிஃப்ரெண்ட். இது லாவெண்டர், ரெண்டுமே லாவெண்டர் வித் ஆர்கிட் லாவெண்டர் தான். பட் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது லாவெண்டர் வித் ஆர்கிட் லாவெண்டர். ஐயோ, உருவம் இருக்கு. இப்போதான் நான் இப்படி நேரில் வச்சு நான் இப்படி சைடில் வச்சு பார்க்கும்போது உண்மையாக எனக்கு தெரியல இதில் உருவம் இருக்குன்னு. பாருங்க, ஒரு பேர்ட் இருக்கு, இந்த பெரிய வாய் இருக்கும்ல, அது என்னது, உட்பக்கர். ஓகே, நான் இல்லை நினச்சி எடுத்தேன். பட் ஓகே இருக்கு. ஓகேவா, சாரிங்க, நான் வந்து முஸ்லீம் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்து இந்த வீடியோ எடுத்தேன். பட் இந்த 2ல் இருக்கிறத நான் வந்து இப்படி பார்த்தனால எனக்கு அது தெரியவே இல்லை, கண்ணிலேயே படலை.
இது செக்ஸான டிசைன்ஸ் தான் பார்த்தேனே தவிர நான் பார்டர் பார்த்தேன் இப்படி பார்த்தேன். பட் இப்படி பார்க்கும்போது அதில் ஒரு உட்பக்கர் இருக்குது. ஓகே ஓகேங்க. ஸோ இது வந்து நல்லா லாவெண்டர் வித் ஆர்கிட் லாவெண்டர். பார்டர் வந்து ஒரு லோட்டஸ் பிங்க் பேபி பிங்க் கலர். இது வந்து கிரேப்ஸ் லாவெண்டர். அந்த லாவெண்டரோட கொஞ்சம் இது ஒரு டார்க் லாவெண்டர், கிரேப்ஸ் லாவெண்டர் வித் ஒரு இதை விட இது ஆர்கிட் ரோஸ்னா இது ஆர்கிட் லாவெண்டர். அந்த மாதிரி உங்களுக்கு ஷேட்ஸ்ல இருக்குது. ரெண்டுமே கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க சிஸ்டர்ஸா இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் லைட் ஷேட் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் டார்க் ஷேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளவுஸ் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். சாரி பார்டர் எல்லாமே சேமா தான் இருக்கும். சாரியோட கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டர் ஷேட், கொஞ்சம் டார்க்கர் ஷேட், ரெண்டும் சேம் டிசைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் பார்த்துடலாம். ரெண்டுமே லாவெண்டர் தான். ஓகே, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் லாவெண்டர் வித் பேபி பிங்க்ல உங்களுக்கு பார்டர். 2 பக்கம் ஈக்குவல் சைஸ்ல பார்டர், நல்ல கான்ட்ராஸ்ட் கோர பார்டர், கோல்டன் சரி, 2 பக்கமே சின்ன பார்டர், அரஜான் பார்டர், கரெக்டா ப்ளீட் வைக்கிற சைஸ் பார்டர். ஓகேவா? ஸோ இந்த சைஸ்ல நிறைய பேர் பார்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டா வந்திருக்கு. இந்த செக்ஸ்குள்ள லீஃப், இதுக்குள்ள அந்த உட் பெக்கர், அதுக்கு சுத்தி லீஃப், இதுல ஒரு சின்ன ஃப்ளவர் பொக்கே, இதுல லீஃப், இது ஒரு டிஃப்ரெண்ட் பொக்கே, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். செக்டு, இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் கட்டினீங்கன்னா ரொம்ப ராயலா இருப்பீங்க. நீங்க நல்லா பாருங்க, பெரிய பெரிய கிராண்ட் வெட்டிங், இந்த லாக்ஸ்ல சாரி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களோட சாரி டிசைன்லாம் இப்படி தான் இருக்கும். லாக்ஸ் மேல வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிஏ ஃபேமிலி, குரூப் ஃபேமிலி, அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு, அவங்க மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ பிஏ சுபஸ்ரீ, அப்புறம் அவங்கலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்ட் அண்ட் யூனிக்காக கட்டுறவங்களாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது உங்களுக்கு சாரி, ப்ளவுஸ் பார்டர் கலர்லேயே அப்படி பேபி பிங்க்ல வந்துடும். இது உங்களுக்கு பல்லு. செம்ம காஜிஸாக இருக்குது. பியூர் பட்டு சரி தோத்து போயிடும், அந்த அளவுக்கு காஜிஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல நல்லா அழகா பேபி பிங்க்ல வந்திருக்கா, செம்ம கியூட்டா இருக்குது. ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல யாராவது நீங்க சூஸ் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணி டக்குன்னு சேல்ஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ நீங்க வந்து கிஃப்டோட வாங்கிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா கிஃப்டோட வாங்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் ஃபிளெக்சிபிள் எலிகன்ஸ். இந்த கலர்லாம் அப்படி அழகா இருக்கும், மிஸ் பண்ணிடாங்க. ஓகேவா? சாஃப்ட் ஃபிளெக்சிபிள் அண்ட் எலிகன்ஸா இருக்குது. சிஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேருமே அழகா வாங்கிக்கலாம். ஓகே. இல்ல பேபி பிங்க்ல கிராண்ட் பல்லு. ஓகே, சூப்பரா இருக்கு. பல்லு ரொம்ப அழகா இருக்கு. இப்படி பாருங்க, இந்த மாதிரி உள்ள இன்ட்ரிகேட்டடான பல்லு சூப்பரா இருக்கு. நல்ல கிராண்டியரான பல்லு. எனக்கு சாரி உடைஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் நான் நீட்டாக உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன், ரொம்ப அழகான ஒரு கிராண்ட் அண்ட் கார்ஜியஸான கலெக்ஷன். வேணுங்க டக்குனு புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அழகான ஒரு லாவெண்டர்லேயே இது வந்து டார்க் லாவெண்டர். இதுக்கு மேலே அடுத்ததான் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ டக்குனு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிஸ்டர்ஸ்னால் டக்குனு 2 பேரும் சேர்ந்து டக்குன்னு முடிவெடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் 1 புக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? நல்லா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக இருக்கா? இது இன்னொரு லாவெண்டர். இது பார்த்தாச்சுல, அடுத்த லாவெண்டர் பார்க்கலாம். அழகாக உங்களுக்கு லாவெண்டர் வித் ஆர்கிட் லாவெண்டர். ஓகே, ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் ஜரியில் அப்படி கிளிட்டரிங்காக இருக்குது. சூப்பர் கார்ஜியஸான சாரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நான் கதை சொல்றோம். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள விமென்ஸ் எல்லாமே விமன் ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது ஃபேமிலியை பார்த்துக்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது லேடிஸ் தான். நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம அம்மா காலத்துலலாம் அப்படி கிடையாது. நம்ம அம்மா காலத்துல, நம்மளோட காலத்துல, நம்ம அப்பா காலத்துலலாம் எங்க அப்பா அவ்வளோ ரெஸ்பான்சிபிள், அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங். அப்பா சம்பாத்தியம் கொண்டு வந்து குடும்பத்துக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க. எங்க அப்பா தூங்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு என்ன அதாவது இதான் உங்களுக்கு பிளவுஸ், இது பல்லு. ஓகேவா? அண்ட் குடும்பத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ உழைச்சாங்க நம்மளோட அப்பா அம்மாஸ் எல்லாருமே. ஓகேவா? அம்மா வீட்டில் நம்மளை பார்த்துப்பாங்க, அப்பா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பட் இப்போ உள்ள ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ஸை விட விமென்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள். விமென் தான் சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, எல்லா ஃபினான்ஷியல் நீட்ஸையும். இப்போ ஒரு விமன் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில போய் நீங்க உங்களுக்கு வெளியே வர மாதிரி தெரியும். பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை ஃபுல்லா ரன் பண்றது அந்த விமனா தான் இருக்கிறாங்க. ஃபீஸ் முதற்கொண்டு, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறது, ஈவன் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, ஒரு பால் டெய்லி வாங்குற பால் பாக்கெட்டுக்கு ரூபா பே பண்றது, அதுல இருந்து ஒரு கேஸ் வாங்குறது எல்லாமே லேடிஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ உள்ள ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸ்ல. இன்னும் ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோ எனக்கு உண்மையா தெரியல. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஹோல் ஃபேமிலியை எல்லா ஆங்கிள் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ், அந்த ஃபியூச்சரை யோசித்து சேவிங்ஸ்னா என்ன, அவங்களுக்கு ஒரு பிளாட்டோ, அவங்களுக்கு ஒரு வீடோ, ஒரு காரோ, இது எல்லாமே இப்போ ரீசெண்டா பிளான் பண்றது விமன் மட்டும்தான். ஸோ ஜென் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ஜென்ஸ் வந்து இந்த அளவுக்கு யோசித்து அவ்வளோ டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கிங்கா பசங்களுக்கோ ஃபேமிலிக்கோ செய்யறதே இல்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஜென்ஸுக்கெல்லாம் நல்லா கிரிக்கெட் விளாட போகணும், ஃப்ரெண்ட்ஸோட வாரம் ஹேங் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நல்லா
வார வாரம் ஹேங் அவுட் பண்ணிட்டு படுத்துக்கணும். பொண்டாட்டி நல்லா சம்பாத்தியம் பண்ணி போடுவா, அவகிட்ட வந்து ரூபாவை பிடுங்கணும். இந்த மாதிரி கேரக்டர் தான் இப்போ நிறைய பேரை பார்க்க முடியும். அந்த காலத்தில் அப்படி பார்க்க முடியாது. அந்த காலத்தில் தெருவில் ஒருத்தர் குடிச்சிட்டு அப்படி ரோட்டில் கிடப்பாரு. அந்த அம்மா பாம்போல அங்கங்கே வேலை பார்த்து ஏதோ பண்ணியிருக்கோம். பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ சென்னையில் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரனர்ஸ் அவ்வளோ நிறைய பேர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஸ்ரீ சாய் சில்க் அவங்க ராஜி மேடம், ஓகேவா, நாகலட்சுமி அவங்க. ஸோ அவங்க அவ்வளோ ஒர்க்கு பண்ணாங்க. அவங்களே அவங்க பார்த்துக்கல, ஒழுங்காக சாப்பாடு ஃபுட்டு கூட அவங்க எடுத்துக்கல. பட் கடைசியில் பார்த்தீங்களா அவருக்கு எவ்வளோ ஒரு பொறாமை, எவ்வளோ ஒரு இது, அவங்கள எப்படி பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் நான் ஒவ்வொருத்தரோட லைஃப்பையும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். எங்கள் வீட்டில் மெய்டாக்கா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் நல்ல ஒரு சரியான தண்ணி வண்டி, ஓகேவா. அந்த அக்கா அவங்க ஒரு கம்பெனியில் போய் கால் கெடுக்க தண்ணிக்குள்ள நின்று ஃபுல்லாக பாத்திரம் வளர்க்கணும். கண்டினியூஸாக ஒரு 6 hours தண்ணிக்குள்ளே நின்று பெரிய பெரிய அண்டா பாத்திரம்லாம் வளர்க்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்ய வருவாங்க அந்த அக்கா. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து விட்டாங்க. பொண்ணுக்கு இது வச்சாங்க, அது ஒரு 4-5 years இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா வச்சாங்க. அதுக்கு மட்டும் வீட்டுக்கார் வந்தார். வந்து அப்பவும் குடிக்கிறதுக்கு ரூபாத்தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா பேரண்ட்ஸ், ஓகேவா. அந்த ஜென்ஸை வளர்க்குற பேரண்ட்ஸ், ஓகே. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் வளர்த்து விட்டுட்டீங்க. அவருமே அந்த அக்காவோட ஹஸ்பண்டுமே என்னன்னா இவங்கள்ட்ட ரூபா வாங்கிட்டு அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாரு. அம்மா நல்லா சோறு போடும், அம்மா நல்லா குடிக்க வச்சு நல்லா சோறு போடும். அம்மா இருக்காங்கிற தைரியத்தில் அங்கே போய் உட்காந்துப்பாரு. அங்கே கொஞ்சம் வயிறு காஞ்சோடனே இவங்ககிட்ட ரொம்ப அப்படியே நான் எப்படியாவது இவங்க ஊன்னு சொன்னால் ஓடி வந்துடுவார். அந்த மாதிரி ரொம்ப கெஞ்சி பார்ப்பாரு. அப்பப்போ உள்ள விடுவாங்க, கெஞ்சி பார்த்தோன்னே சரின்னு சொல்லிட்டு உள்ள விடுவாங்க. வருவார், துட்டக்களை வந்துட்டு ஓடிடுவார். அவங்க ஏதாவது சேலரி இங்கே வந்து கொண்டு போய் ஏதோ ஒரு ஷெல்ஃபு வச்சுட்டு அப்போ நான் வச்சுட்டு கொஞ்சம் அடுத்த வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்தால் அவர் ஆளும் இருக்க மாட்டார். ஆள் இல்லையே டக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ரூபாவெல்லாம் தேடினா இப்போ ரீசெண்டாக கூட 5,000 சீட்டு போயிட்டார் அப்படின்னாங்க. அந்த சேலரிலாம் இவங்க வாங்கி வச்சிருக்க, ஏன்னா இவங்க நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா பசங்கள்லாம் காலேஜில் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. என்னோட மெய்டாக்காவோட ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த லேடி தூங்காமல் நின்றுக்கிட்டே கிடந்து பாத்திரம் விளக்கி கொண்டு போய் வீட்டில் சேர்த்து வச்சா அவர் வந்திருந்தாருன்னா, இல்லை அவர் திடீர்னு இடையில வருவார். இவங்க வேலைக்கு போகிற டைமில் வருவார். வீட்டில் எங்கேயாவது ரூபா இருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கிட்டு ஓடிடுவார். ஏன்னா வீட்டில் பசங்க மட்டும் தான் இருப்பாங்க, பசங்களும் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பசங்களுக்கு அந்த காலேஜ் படிக்கிறாங்க, இருந்தாலுமே வந்து அப்பா தானே வந்திருக்காரு, சரி தூங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கில் தூங்கிட்டு இருப்பாரு. அந்த பசங்க அப்படி கொஞ்சம் அப்படி நவுற டைமில் அந்த ரூபாவை எடுத்து ஓடிடுவார். ஸோ இந்த கதை தான் என்னோட மெய்டாக்கா வீட்லேயே நடந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க. ஒன்று ரெஸ்பான்சிபிளாக வளர்க்காத ஒரு பேரண்ட்ஸ், ஓகேவா. அக்கா தங்கச்சி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, இவங்கெல்லாம் வந்து உன் பொண்ணு உன் ஒய்ஃப் சம்பாதிக்கிறவனே கொஞ்சம் திமிரா பேசுறா, அப்படி பேசுறா, வெளியே போய் வேலை பார்க்குறா, அங்குள்ள ஆம்பளைங்கள்ட்ட பல்ல கட்டிட்டு வரா, உனி வேண்டான்னு வெளியே துரத்திட்ட பற்றியா. உங்களை வேண்டான்னு வெளியே துரத்துனது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து குடிச்சிட்டு ரூபா வளர்த்தையும் குடிக்கிட்டு ஓடிடுவீங்க, ஓகேவா. வேண்டான்னு துரத்தல, நீங்கள் தான் சண்டை போட்டு அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சாரிங்க நான் வந்து கதை சொல்கிறேன். பட் இருந்தாலும் டைம் இருக்கிறவங்க கேளுங்க. சாரி வீடியோ எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேவா. என்ன சொல்லியிருந்தேன், ஓகேவா. ஸோ நீங்கள் தான் வந்து என்னது பொண்ணாட்ட ரூபா கிடைக்கல, இல்லை பொண்ணாட்ட சண்டை போட்டு எங்கள் அம்மா எனக்கு சோறு போடுவான்னு சொல்லிட்டு ஓடிடுறது. அங்கே ஏற்றி விடுறது. உன் பொண்டாட்டி நல்லா சம்பாத்தியம் பண்ணுறான், இப்போ உனக்கு தேடுறது இல்லை, அவள் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறா, அந்த கம்பெனியில் நிறைய ஜென்ஸ் வேலை பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று இன்டெரக்டாக ஏற்றி விடுறது. உனக்கு வேண்டானே அனுப்பி விட்டனா அப்போ அங்கே யார்ட்டையும் லிங்க்ல இருக்கா. அந்த அக்கா வந்து உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் உமனு உட்காந்து ஆண்டர்பிரனர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுற லேடிஸ் யாருமே உட்காந்து ஆம்பளைங்கிட்ட வந்து பல்ல கட்டி பேச மாட்டாங்க. நல்லா பார்த்துருப்பீங்க. அவங்க வேலை இருக்கா, அவங்க அதாவது சும்மா அவங்க வந்து வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு சும்மா உட்காந்து ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு அனுப்பிட்டு உட்காந்து படுத்து கிடந்து ஏசி போட்டு படுத்து கிடந்து பல்ல காட்டிக்கிட்டு ரீல்ஸ் அனுப்பி பார்த்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிற லேடிஸ் கிடையாது. அப்படி உள்ள லேடிஸ்க்கு வேணா தெரில, அது எனக்கு எப்படி, நான் லேடிஸை பற்றி தப்பா சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி லேடிஸ், வெளியே போய் வேலை பார்க்குற லேடிஸ், வெளியே 4 ஆம்பளைங்களை பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்குற லேடிஸ் வெளியே போகிறது வந்து அடுத்த ஆம்பளைங்க கூட பல்ல கட்டுறதுக்கோ பேசுறதுக்கோ அவங்கள கவர் பண்ணுறதுக்கோ போகிறதில்ல. தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். புருஷன் சரி கிடையாது, புருஷன் குடிக்காரன், புருஷன் சம்பாத்தியம் இல்லை, நான் தான் என் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆண்டர்பிரனர்ஸாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு கூட தூங்காமல் கடந்து அவ்வளோ வேலை பார்க்குறாங்க, ஓகேவா. எங்கள் வீட்டு அக்கெல்லாம் வந்து மார்னிங்கே 4 மணிக்கே எழுப்பி அவங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஷிஃப்ட் பேசிஸில் அவங்களுக்கு இருக்கும்.
சம்டைம்ஸ் 5 o'clock ஷிஃப்ட் கூப்பிடுவோம், சம்டைம்ஸ் 9 o'clock. ஒவ்வொரு வாரமும் வேற வேற ஷிஃப்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கேற்றமே நானும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவங்க போற ஷிஃப்ட் தாண்டி மீதி டைம்ல வந்து வீட்டு வேலையை பார்க்க சொல்லுவேன் அந்த அக்காவை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எங்க வீட்டு அக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சாய் சில்க்ஸ் நாங்கள் நம்ம அவங்களே நான் யோசித்து பார்த்தேன், அவங்களோட நிலைமையை யோசித்து பார்த்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வேலை பார்க்க மாட்டாரு, தங்கச்சி வீட்டில் போய் உட்காந்துப்பாரு. அப்பப்போ ரூபா கேட்பாரு. சரி ரூபா தானே, இல்லைன்னா இவர் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். ரூபா வர வரைக்கும் நம்மளை ஏதாவது கேரக்டர் அசாசினேட் பண்ணி தப்பா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறது. சரி இவன்ட்ட ரூபா கொடுத்தா ஒரு வாரத்துக்கு அமைதியாக மூடிட்டு இருப்போம். ஒரு 5000 அனுப்பி விட்டுட்டு அமைதியாக இருக்கட்டும்னு சொல்லி. ஏன்னா ரூபா எங்களுக்கு பெருசு கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி லேடிஸ்க்கு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா நிம்மதி வேணும், கொஞ்சம் பீஸ் வேணும். ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபேமிலிக்காண்டி உழைக்கும் போது எங்களை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, ரூபா ஒரு ஆம்பளைகிட்ட பேசினா நீ அவன்கிட்ட பேசுறா, இவன்கிட்ட பேசுறா, அவனை வச்சுட்டு இருக்கான், இவனை வச்சுட்டு இருக்கான், அங்க போறா இங்க போறா, அன்டைம்ல போயிட்டு வரா. நீ அன்டைம்ல உங்க ஒய்ஃப் வந்து நைட் 12 மணி வரைக்கும் அவங்க ஷாப்ல உட்காந்து அவங்களோட மற்ற ஒர்க் எல்லாம் முடிச்சு அவங்களோட அந்த கொலாபரேஷன்லாம் உட்காந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கு 12:30 1 ஆகும். நீ ஒரு நல்ல புருஷனா இருந்தா, நல்ல ஆம்பளையா இருந்தா அவங்க கூட சப்போர்ட்டா கூட உட்காந்து பார்த்து அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்ல, காரை ஓட்டி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து விடணுமா? வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவ வர்ற 1 மணி ஆகுது, வர்றது 12 மணி ஆகுது, அங்கே எவன் கூட பல்ல கட்டிட்டு வராளோ, எவன் கூட பேசிட்டு வராளோ அப்படின்னு சொல்லி இப்படி தப்பா அந்த லேடிஸை பேசுறது, தப்பா அவங்கள ட்ரிகர் பண்றது. அதாவது உண்மையாவே ஒரு சும்மா மற்ற ஜென்ஸ்ட உட்காந்து பல்ல காட்டி பேசுற லேடிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கோவம் வராது. பட் ரொம்ப உண்மையா பத்தினியா உங்களுக்கு மட்டும் பொண்டாட்டியா இருக்கிற லேடிஸ்க்கு அவ்வளோ கோவம் வரும். நம்மள இப்படி பேசிட்டாங்களே, நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம வந்து இவ்வளோ பண்ணி இப்படி பேசுறாங்களேன்னு அவ்வளோ கோவம் வரும். சம்டைம்ஸ் பயங்கரமா எழுத்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் நீ பேசுறியா, பேசிட்டு போயிட்டே இரு, உன்னை வேல்யூ பண்ணல மதிக்கல அப்படின்னா நீ பேசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. பட் இவங்க ஏன் திரும்ப உள்ள விட்டாங்க? ஏன்னா திரும்ப வந்து கையை காலை பிடிச்சி உள்ள வந்துடுறது. எங்க மீடாக்கா வீட்லயும் அப்படிதான் நடக்கும். திரும்ப வந்து நான் இன்னும் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறது, வீட்டுக்கு வந்து திருடிட்டு ஓடிடுறது. அப்படிதான் அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இவங்களோட கொஞ்சம் நல்ல வேலையில அதே கம்பெனில தான் இருந்தாரு. என்ன பண்ணிட்டாராமா, ஒருக்கா கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஏதோ திருடிட்டார், கை வச்சுட்டாருன்னாங்க, ஏதோ திருடிட்டார் போல் இருக்கு. அதனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படியும் அவருக்கு ஒரு 50,000 கிடைக்குமா, 50,000 60,000 கிடைக்கும். அவர் இந்த இப்படி திருடினதுனால அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கம்பெனில இருந்து. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கே போல, குடிச்சிட்டு வீட்டுல கிடக்குறாரு. நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நல்லா தான் எங்களையும் பார்த்துட்டு இருந்தாரு. இனி அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க அந்த அக்கா அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தவர், நல்லா வேலை பார்த்துட்டு. ஆனா இந்த அக்கா வந்து கை அவ்வளோ சுத்தங்க, கை அவ்வளோ சுத்தம். உண்மையா சொல்ல போனா எங்க வீட்டுல வேலை செய்யற அக்கா வந்து கை அவ்வளோ சுத்தம். 1 ரூபா இது வரைக்கும் எட்டி கூட பார்த்தது இல்ல. நிறைய ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஹஸ்பண்ட். ஓகேவா? ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி திருடின இப்ப இல்லைன்னா இப்போ அவர் ஒரு 60,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு 20,000 to 25,000 வீட்டு வேலையும் பாக்குறாங்க, கம்பெனி வேலையும் பாக்குறாங்க. அப்படின்னா ஒரு 75,000 ஃபேமிலி எப்படி ரன் பண்ணலாம்? இப்போ அந்த அக்கா அந்த 20,000ல முக்கால்வாசி லோன் எப்படின்னா அந்த போன் அடிச்சு உங்களுக்கு லோன் வேணும்னு இந்த அக்கா வந்து பையங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி லோன் எடுத்துட்டாங்க. அது 5 வருஷமா உட்காந்து அடைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் தான் லோன் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே 5 வருஷமா உட்காந்து அடைச்சிட்டு இருக்காங்க. வட்டிக்கு மேல வட்டி. இப்போ அவங்க எவ்வளவு வாங்கினாங்க நான் டீட்டெயில கேட்டதில்ல. பட் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அது 5 வருஷமா அடைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ அவங்க 1 lakh வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs என்னமோ அடைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எவ்வளோ போன் அடிச்சு லோன் வேணுமா கேட்டிருக்காங்க. இவங்க ஒரு வேற வழி இல்லாம ஆமா வேணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அந்த லோனை வாங்கிட்டாங்க. இப்போ அதையும் உட்காந்து அடிச்சுக்கிட்டே அவங்களுக்கு மாசம் கையில் துட்டு நிக்காது. ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா ஃபுல்லா செலவாயிடும். அந்த மாதிரி தான் அந்த அக்காவோட லைஃப் போயிட்டு இருக்குது. இப்போ அவர் ஒழுங்கா இருந்து ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தாருன்னா ஒரு 75,000 2 பேரும் சேர்த்து வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் நிம்மதியான லைஃப் வாழ்ந்துருக்கலாம். அவர் அம்மா பேச்சு கேட்டு ஊர்ல போய் கிடந்துட்டு அம்மா சோறு போடுறான்னு போயிட்டு அப்புறம் அங்க சோறு போடாம கொஞ்சம் காய போட்டோன்னே இங்க வந்து ஒட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய ஜென்ஸ் இப்போ இருக்காங்க. நிறைய பேர் முன்னாடிலாம் இருக்கிறது வந்து ஒரு 5% தான் இருப்பாங்க. இப்போ வந்து 50% ஜென்ஸ் வந்து irresponsible ஜென்ஸா இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, irresponsible ஜென்ஸை மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா பொண்டாட்டி சம்பாதிக்கிறா உழைக்கிறானாலே இவங்களுக்குலாம் ரொம்ப குளிர் விட்டு போயிடுது. ரொம்ப அவ உழைக்கிறானும் தெரியும், அவ வீட்டுக்கு தான் செலவு பண்றானும் தெரியும். இருந்தாலும் வந்து நீ சம்பாத்தியம் பண்ணி எங்க கொடுக்குற, எவங்கிட்ட கொடுக்குற, யாருக்கிட்ட கொடுக்குற? ஏன்னா இப்படி irresponsible ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் வந்து சொல்ல மாட்டாங்க, நான் இவ்வளவு ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், இது வந்து இவ்வளவு சேர்த்துட்டு இருக்கேன், இல்ல இதுக்கு வந்து நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு irresponsible ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி மனமோட செலவு பண்ற ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சா உடனே அக்கா வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறது, தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறது. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா தாய் மாமா வீட்டை கொடுக்கறது, மாமி பொண்ணு கொடுக்கறது, மாமி பொண்டாட்டி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாலாம் அப்படிதான் ட்ரீட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நீ வந்து ஃபேமிலிக்கு நிறைய அள்ளி கொடுத்தா நீ வந்து பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துடுறது,
கடன் வாங்கி ஃபேமிலியில் உள்ளவங்க ஃபேமிலியில் யாராவது 20,000 50,000 கேட்டால் இருந்தா இருக்கிறத கொடுக்குறது. ஏன்னா இங்கோட்டலாம் அவ்வளோ ரூபா இருக்காது. கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அந்த கடன்லாம் கொஞ்சம் ஒய்ஃப் அடைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஜென்ஸ் இப்போ ரெஸ்பான்சிபிள் ஜென்ஸ் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு வர்ற லேடிஸ், நிறைய லேடிஸ் இப்போ முன்னு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சஷ்டி போட்டிகளெல்லாம் பார்த்துருப்பீங்களா, எல்லாம் லேடிஸ் தான். அவங்களோட முக்காவாசி பேரோட கதையை கேளுங்க, இந்த மாதிரி கதையாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்திருப்பாங்க. மேபி சப்போர்ட்டிவ் ஜென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லேடிஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே சப்போர்ட்டிவ் இது ஜென்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய ஜென்ஸ் வந்து நம்ம ஒய்ஃப் ஏதாவது ஒரு வேலைக்கு போக மாட்டாளா, இந்த வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு பல்ல கட்டிட்டு தின்ட்டு தூங்கிட்டு இருக்காளா, ஏதாவது ஒன்று பண்ணான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற ஜென்ஸும் நிறைய பேர் இருக்கீங்க. அன்சப்போர்ட்டிவ் ஜென்ஸும், அன்சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் அன்சப்போர்ட்டிவ் ஜென்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கீங்க. ரெஸ்பான்சிபிள் ஜென்ஸும் இருக்கீங்க. சப்போஸ் யாராவது ஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றாளா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள வந்து புட் டவுன் பண்றது, இல்லை அவங்கள வந்து தப்பா பேசுறது, நீ அங்க போய் வேலை பார்க்க, இங்க போய் வேலை பார்க்க, அங்க யாரையா பாக்குறதுக்கு தான் நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஓடுற, இவ்வளோ கரெக்டா டைம், அவங்க டைம்க்கு ஏன் ஓடி போறாங்க வேலைக்கு பாக்குறாங்கன்னா அங்க டைம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது வந்து சாதாரண வேலை கிடையாது. ஏதோ ஒரு கம்பெனிக்கோ எங்கேயோ அவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதில் ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்க கரெக்ட் டைமுக்கு போனாதான் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அதனாலதான் அவங்க டைமுக்கு ஓடுறது. நீ காலையில் 5 மணிக்கே ஓடுற, 5 மணிக்கே அங்க எவனை பார்க்க போற, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து இப்போ உள்ள ஜென்ஸ் கேட்கறாங்க. கேட்டு ரொம்ப லேடிஸை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுலாம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க வீட்டு பொண்ணு ஒரு கேர்ள் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ரெஸ்பான்சிபிளா இருந்து அவங்க வேலைக்கு போறாங்களா, அது ஓகே. நீங்க ரெஸ்பான்சிபிளா இருந்தா அவங்களை சப்போர்ட் பண்ணி அவங்க வேலைக்கு போறது வந்து ஃபேமிலி நல்லா க்ரோத் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? நீங்க ரெஸ்பான்சிபிளா இல்லாம நீங்க ஒரு கடனை வச்சுக்கிட்டு நிறைய கடனா வாங்கி வச்சுக்கிட்டு வர்ற ரூபாவை அப்படியே தனியா செலவு பண்ணிட்டு இருக்க போய் வேற வழி இல்லாம வேற ரூபாய் இல்லாம அவங்க வந்து வேலைக்கு போறாங்களான்னு யோசிங்க. ரெஸ்பான்சிபிளா நிறைய லேடிஸ் இப்போ ஒர்க் பண்ண போறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க, திரும்ப குத்தி காட்டாதீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றதுன்னா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குற, ஏன்னா அவங்க வந்து அம்மா வீட்டுக்குலாம் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. புருஷன் ரெஸ்பான்சிபிள் இல்ல, புருஷன் சரியில்லை, புருஷன் ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சா உடனே செலவு பண்ணிடுறான், சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்ணிடுறான், குடும்பத்துக்காரங்களுக்கு செலவு பண்ணிடுறான், ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணிடுறான், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான். நிறைய ஜென்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க வந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களோட பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இது வரைக்கும் நீங்க கட்டினது கிடையாது. நிறைய ஜென்ஸ், ஓகேவா? உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணி தான் ஸ்கூல் ஃபீஸோ வீட்டில் உள்ள எல்லா இதுலையும் லேடிஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க யாருக்கு இது பண்றாங்கன்னு முதல்ல கொஞ்சம் யோசித்து நமக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிக்கான்னு நினைச்சு நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர அவங்களை டிமோட்டிவேட் பண்ணி கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள திரும்ப புட் டவுன் பண்ணி உங்க அம்மா வீட்டுக்கு நீ கொடுக்குற, அதுதான் நீ சம்பாத்தியம் பண்ற, அவங்க சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு சேர்த்து வச்சுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னா அதெல்லாம் நீங்க வந்து குலைச்சு விட்டுருவீங்க. ஏன்னா நீங்க தான் ஒரு ஈவில், நீங்க தான் அதுல வந்து மெயின் கல்பிரேட். உங்க கல்பிரேட்டே வந்து அவங்க வந்து நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், அம்மா வீட்டுக்குலாம் கொடுக்கல அப்படின்லாம் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அமைதியே சேர்த்து வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம பையனோட ஃபியூச்சருக்கு வேணும், நம்ம பொண்ணோட ஃபியூச்சருக்கு வேணும், இவர் சேர்க்க மாட்டாரு, இவர் இப்படிதான் குடும்பத்துக்கு கொடுத்து அழிச்சிருவாரு, இவர் எதுவுமே ஒரு ரூபா கூட இவர் அக்கௌண்ட்ல இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்க என்னதான் திரும்ப உங்க அம்மா கிட்ட கொடுக்கான்னு சொன்னாலும் அவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மணியோட வேல்யூ, ஃபியூச்சர்ல நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இதுல கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க வந்து திரும்ப அவங்களை வந்து இதை வச்சு கேரக்டர் அசாசினேட் பண்ணி அம்மா கிட்ட கொடுக்குறேன், அங்க கொடுக்குறேன், இங்க கொடுக்குறேன், வேற எவனுக்கும் நீ கொடுக்குற, வேற எவனையும் வச்சுக்கிட்டு இருக்கான்லாம் நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஏற்றி விடுற ஃபேமிலியோ தாய் தகப்பனோ இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பொண்டாட்டி வேலை பார்க்க ரூபாவில் என்ன பண்ணுறான்னு தெரியல, இதை கொஞ்சம் கேட்டு வாங்க. நம்ம எங்கே சொருவி வச்சிருக்கான்னு தெரியலன்னு கேட்டு வாங்க. உருவி நீங்கள் செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பேரண்ட்ஸு சொந்தக்காரங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு என்னன்னு அது கடவுள் இப்போ பார்த்துப்பாரு. நீங்கள்லாம் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விமன் ஒர்க் பண்ணுறா அப்படின்னா ஒர்க் பண்ணி அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தான் ஃபேமிலிக்காண்டி ஓடிட்டு இருக்கான்னு அர்த்தம். தான் ஃபேமிலினா தான் பிள்ளைங்களுக்காண்டி, தான் புருஷனுக்காண்டி, தன்னோட ஃபியூச்சருக்காண்டி ஓடிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை வந்து சும்மா ரொம்ப ஈஸியாக இழிவுபடுத்தி அந்த பொண்ணோட லைஃபை கெடுத்து அந்த பையனை ஏற்றி விட்டு உனக்கு நான் அவனுக்கு அந்த பையன் என்ன சொல்றதுன்னா, இவளை கட்டி வச்சதுக்கு இவ ரொம்ப வாய் பேசுறா, இவளை கட்டி வச்சதுக்கு நான் வந்து அவளை கட்டி வச்சிருக்கலாம், உனக்கு அந்த அத்தனை கோடி கிடைச்சிருக்கும், இத்தனை கோடி கிடைச்சிருக்கும், உன் லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் அவங்களை ஏற்றி விட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு கடைசியில் கொலை பண்ண விட்டுறது. ஓகேவா? இந்த அவங்க
ராஜி அவங்களோட லைஃபை நான் ரிலேட் பண்ணி தான் நான் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ சிஸ்டர் வீட்டில் போய் உட்காந்து அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஒரு இது இல்லாமல் மோட்டிவ் இல்லாமல் இங்கே எதுவுமே நடந்திருக்காது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எதுவுமே இங்கே நடந்திருக்காது. ஓகேவா? ஸோ அங்கே போய் உட்காந்து சோறுங்கிறது, அங்கே இருந்துக்கிட்டும் பொண்டாட்டிகிட்ட ரூபா கேட்கறது. சரி சனியை போய் தொலைது, ரூபா தானே அனுப்பிவிட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம், ரூபா அனுப்பி விட்டா அது வந்து அவர் வந்து அங்கே ரூபா போனதுக்கப்புறம் அவராக செலவு பண்ணியிருப்பாரு. அங்கே இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க. பண்ணி நல்லா ஒய்ஃப் மேலே ஏற்றி விட்டு பாவம் அந்த அம்மா பேஜ் எப்படி பாருங்க, உண்மையாக மனசார மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக அவங்க வந்து எதுலேயுமே ஒரு ஆபாசம் இருக்காது, அவங்களோட வீடியோஸ் எதுலேயுமே ஒரு ஆபாசம் இருக்காது. நீட்டாக உள்ள ஒரு பனியன் போட்டு தான் அவங்க வந்து மேலே ப்ளவுஸ் போட்டு அவங்களோட சாரீஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஜிப் அண்ட் கோ சாரீஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. இப்போ உள்ள லேடிஸ்லாம் வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்கங்கிறத தவிர்த்து இவங்க வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக அவங்க பேஜை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் அவர் அவ்வளோ சந்தேகப்பட்டு உள்ள ஒரு பெரிய இதை வஞ்சகத்தை கிரியேட் பண்ணி வச்சு மொத்தமாக இவ்வளோ கொடூரமாக கொள்ளணும்னா அவர் மனசு எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும். அவர் அந்த அளவுக்கு கொடூரமாக திங்க் பண்ண, ஏன்னா அவரை பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி ரொம்ப நல்லவரமாக தான் தெரிகிறது. ஸோ அந்த அளவுக்கு அவர் யோசித்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து என்னால் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் போல விட்டா. பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, நான் ரொம்ப பேசி வளர விரும்பலை. ஸோ ஜென்ஸ் விமென்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களோட லைஃப்பை பார்த்துக்கோங்க, உங்களோட உடம்ப பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஜென்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.